பரமேஸ்வரி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நாளையும் இருக்குது, நாளை மறுநாளும் இருக்குது. கண்டிப்பாக 9:30 வரை இருக்குது. ஆக 2 நாளும் கொண்டாடலாம். இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை, என்ன சூழ்நிலை, ஏதாவது கொண்டாட முடியல, ஏதோ ஒரு அவசர பிரயாணம் வந்துருக்குனாலும் நாள்லேயும் கொண்டாடலாம். கவலைப்பட வேணாம், 2 நாளும் கொண்டாடலாம். நம்மளுக்கு டைம் இருக்குது. ஆகையால் நேர்களே, ஒரு நல்ல தலைவாழை இலை பரப்பி அதில் உப்புச்சீடை, வெள்ளைச்சீடை, முறுக்கு, அவல், அப்பம், வெண்ணெய், நெய், பால், தயிர் எல்லாம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பாயசம் எல்லாம் வச்சுட்டு கடைசியாக அச்சு வெல்லம் கண்டிப்பாக வைக்கணும். வெல்லம் இல்லாட்டினா அச்சு வெல்லம் ஏதோ ஒன்று வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச நவாப்பழம், அவருக்கு பிடிச்ச சப்போட்டா உயிர் அதையும் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, போதும், ஓடி வந்துடுவார். ஒவ்வொரு வீட்லேயும் கிருஷ்ணருக்கு என்னென்ன அலங்காரம் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. ஆமாம், கண்டிப்பாக கிருஷ்ணர் பாதம் திருவடி நம்ம பண்ணுறப்ப வரைகிறப்ப ஒவ்வொரு பூக்களையும் வச்சு உங்களுக்கு தெரியும் வைப்பீங்க. எல்லாம் வச்சு முடித்து என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பித்து முடிச்சிட்டிங்க. அப்போ கிட்டக்க வர்றப்ப நல்லா அழகாக மெத்த போல் துளசியை காம்பே இல்லாமல் வெறும் பச்சை இலையாக பரப்பி அதில் நடுவில் ஒரு குட்டி அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணா. அங்கே அந்த விளக்கு சுடரில் நீங்கள் நார்மலாக ஏற்றிட்டு பூஜை பண்ணுங்கோ. நீங்கள் மலை ஏற்றுறதுக்குள்ள உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இந்த வருஷ கோரிக்கை அடுத்த வருஷ கோரிக்கை நல்லபடியாக நிறைவேறும். கண்டிப்பாக யார் யார் இந்த இது ஏற்றி பாருங்களேன், கண்டிப்பாக நிறைவேறும். எனக்கு நந்தலாலா கோவிலில் நம்ம ஸ்ரீ மதியொலி அம்மா இப்போ இல்லை, அவங்க சொன்னது அது இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஆகையால் இந்த மயிலாப்பூரில் நந்தலாலா கோவிலில் அவ்வளோ கோலாகலமாக கொண்டாடுவாள். அனைத்து கிருஷ்ணர் கோவில்லையும் கொண்டாடுவாள், இந்த கிருஷ்ணர் கோவில்லையும் கொண்டாடுவாள். கண்டிப்பாக நீங்களும் இந்த இதை ஏற்றி பாருங்களேன். அழகாக ஒரு தட்டில் துளசியை பரப்பிப்பா. ஒரு காம்பு கூட இருக்காது, நடுவில் அகல் விளக்கு அட்டகாசமாக இருக்கும். அந்த சுடர் அப்படியே அந்த பசுமையில் ஒரு சுடர் தெரிஞ்சால் எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். தயிர் கிடையிற மத்து பானை கூட வைப்பா அழகாக. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வருஷ கோரிக்கை யாருக்கா குழந்த, வீடு, என்னென்ன வேணுமோ இதை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். ஐயால் நேர்களே, நம்மளால் முடிஞ்சது கிருஷ்ணருக்கு என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ பண்ணுங்கோ. எல்லாமே பண்ண முடியும்னாலும் பண்ணுங்கோ. பண்ணி அழகாக நைவேத்தியம் பண்ணிவிட்டு அர்ச்சனை கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி முடிச்சுட்டு இதை சந்தோஷமாக நம்ம கொண்டாடுவோம் நேர்களே. கண்டிப்பாக அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நாளையும் இருக்குது, நாளை மறுநாளும் இருக்குது நேர்களே. சூப்பராக கொண்டாடுவோம் கண்டிப்பாக. ஓகே.